Iris Communication Private Limited வழங்கும் கிருபையின் நேரம். ஒரு காலம் நம்ம சேற்றில் இருந்தோம். கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்து கண்மலையின் மேலே நிறுத்தி நம்மளை பாட வச்சார. அந்த நிலையை எண்ணி நம்ம துதிப்போம். ஒரு காலம் எப்படியோ இருந்தோம், இப்படி தாழ்வில் நம்மை நினைத்தார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாச்சமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை தூக்கி எடுத்தார், நாச்சம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவேன், அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவேன், உள்ளே நாள் இன்னைக்கு அநேகர் வியாதி படுக்கையில் தான் படுத்திருந்துருக்கணும். ஆனால் ஆண்டவர் அந்த வியாதி படுக்கையெல்லாம் மாற்றி நம்மளை கொண்டு வந்திருக்காரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். முறுமுறுத்து கொண்டு இருக்க முறுமுறுப்புகள் எல்லாவற்றையும் அகற்றி போடுவேன்னு ஆண்டவர் சொல்வார். இந்த நேரத்தில் எல்லாத இருதயமும் துதியினால், கர்த்தரை உயர்த்தும் உயர்வினால் எல்லாத இருதயம் புது பாடல்களை இருதயம் அப்படியே பொங்குகிறது என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவர் இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆவியை ஊற்றுதார். மாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதி காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி விட்டார். மாதை நோய் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதி காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி விட்டார். ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவேன், உள்ளே நான் அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவேன், உள்ளே நாள் வரையில் பாட்டு ஆண்டவருடைய வசனம் நம்ம உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அந்த அளவு தேவனது வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தையை நம்ம கையில் தந்திருக்கார். இன்னைக்கு அநேகருக்கு எழுத படிக்க தெரியாது, அநேகருக்கு இந்த வேத வசனம் கிடைக்கல. ஜீவனுள்ள வார்த்தையை நமக்கு தந்த ஆண்டவரை நம்ம துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய உயிரே அவர் தான். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் நாமம் நினைக்கையிலே ஏசையா
உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்கள் ஜீவனின் அதிபதியாக இருப்பதற்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு செய்யாதது ஒன்றுமே இல்லை. எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு செய்திருக்கிறேன். கோடான கோடி ஸ்தோத்திரங்களை எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் வேறடிக்கிறோம். 10 நிமிஷம் துதித்து காணாது ஆண்டவரே, காலம் முழுவதும் ஆயுள் முழுவதும் நம்மை துதித்து கொண்டிருக்கும் கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஒரு சத்தத்தை கேட்க நாங்கள் வாஞ்சையாக இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் எரேமியா 31:13. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுதார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா, மாற்றுகிற தேவன், சேஞ்ச் பண்ணுதார், மாற்றுகிற தேவன். இங்கே தான் நம்ம பார்ப்போம். இதில் என்னது மாற்றினாராம்? துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி சஞ்சலத்தை சந்தோஷமாக மாற்றி போடுதார். ஆக நீங்கள் மாற்றுகிற தேவன். நம்ம இன்றைக்கி எல்லோரும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் ஒரு ரேஸில் ஓடிக்கிட்டே, ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கோம். நமக்கு தெரியாது. இந்த சில டிவிலெலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிற்க இடத்துலே தான் நிற்க மாதிரி இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க? ஓடுவாங்க, ஆனால் நிற்க மாதிரியே இருக்கும். இதுபோல் நமக்கு தெரியல, நம்ம ஓடுற மாதிரி நமக்கு தெரியல, ஆனால் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம இருக்கிற பூமியும் சுற்றி கொண்டே தான் இருக்குது. நாமும் ஓடிக்கொண்டே தான் இருக்கோம். நமக்கு முன்பாக ஒரு பந்தய பொருள் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கார். ஒவ்வொருவரையும் ஸ்தானாபதியை அனுப்பியிருக்கார் ஆண்டவர். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு உண்டு, தெரிந்து கொள்ளுதல் உண்டு. நம்ம கிராமத்தில் இருக்கலாம், பட்டணத்தில் இருக்கலாம், உயர்ந்த படிப்பு படிச்சிருக்கலாம், குறைவான படிப்பு படிச்சிருக்கலாம், வீட்டில் தான் சும்மா இருக்க மாதிரி இருக்கலாம். ஆனால் எல்லாரையும் ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வச்சுருக்கார். இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உணர்ந்துக்கிட்டோன்னா நம்ம அழுதுகிட்டே இருக்க மாட்டோம். நம்ம சூழ்நிலையிலையும் குறை கூறிக்கிட்டும் முறுமுறுத்து கொண்டும் இருக்க மாட்டோம். கர்த்தருக்குன்னு நம்ம வந்தாச்சு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரே மாதிரி இல்லை. இயேசு கிறிஸ்து அந்த படவில் தான் இருக்கார். அங்கே என்ன வந்துச்சான்? சூறாவளி காற்று, சுனாமி மாதிரி வந்துச்சான். ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டு தான் போய் படுத்தார். என்ன சொன்னார்? அக்கறைக்கு போவோம். ஆண்டவர் சொன்னது தான், நடுவில் மடிய மாட்டோம். ஆனால் அந்த சீஷர்களுக்கு சூழ்நிலையை பார்த்த உடனே ரொம்ப பயந்து போச்சு. நாங்கள் செத்து போகிறோமே ஆண்டவரே. இன்றைக்கி ஒருவேளை உங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் செத்து போகிறோமே ஆண்டவரே, செத்து தான் போயிடுவோமோ, நம்மளால் அந்த உலகத்தில் உயிர் வாழ முடியாதோ, நம்மளால் ஏண்டதெல்லாம் என்ன செய்துட்டோம், செய்து நான் பார்த்துட்டேனே, நான் அப்படி செய்துட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம இன்றைக்கி ஒருவேளை குழம்புன நிலையில் கூட நம்ம என்ன செய்திருக்கலாம், வந்திருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் தெளிவாக சொல்லுதார், உன் நிலைமையெல்லாம் நான் மாற்றுவேன். நம்ம பிசாசு என்ன செய்வானா, அவனுக்கு எப்போவுமே ஒரு கில்லாடி பார்க்கதையே நம்ப சொல்லிக்கிட்டே இருப்பான். அதான் ஆண்டவர் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. காணப்படலை, ஆனால் அவர் சொன்ன வார்த்தை அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொன்னால் அதுதான் நிச்சயம். இன்றைக்கி பார்க்க சூறாவளி நமக்கு நிச்சயம் கிடையாது, நிரந்தரம் கிடையாது. பட் வாக்குத்தத்தம் தான் நிரந்தரமானது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் ஒளிந்து போகாது. வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட நிறைவேறாமல் என்ன செய்யாதான், ஒளிந்து போகாது. நம்ம நம்ம பார்க்க வானம் மாறிடும், பூமி மாறிடும், நம்ம கட்டின கட்டடங்கள் மாறிடும். இப்போலாம் அருமையான மிஷின் கண்டுபிடிச்சிருக்கான். இப்போ நம்ம ஊரில் வீடு கட்டியிருக்கோம், டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெரிய மிஷின் இருக்குது, பெரிய லாரி மாதிரி இருக்குது. அப்படியே ரூட்டாக எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் என்ன செய்திருந்தான், கொண்டு போயிருந்தான். பெரிய மரம் நிற்கி
அந்த மரத்தை அப்படியே ஆணி வேர்லேருந்து அவ்வளோ அழகாக எடுத்து எங்கே கொண்டு போய் நாட்டணுமோ நாட்டியிருந்தான். விஞ்ஞானம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. நமது தேவன் அதை விட பெரியவர். இந்த ஞானத்தை கொடுத்ததை காட்டிலும் பெரியவர். நம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்கிற தேவன். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிற உனக்கும் எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். ஆனால் இன்றைக்கி அந்த விசுவாசத்துக்கு நேராக நம்மளை கூப்பிடுதார். என்னையை நோக்கிப்பார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா. பெரிய ஆளாக இருந்தாலும் உன் இருதயத்துக்குள்ள தான் நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் வாசமாக இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர்னா யார்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த அபிஷேகம் நமக்குள்ளே நிலைத்து இருக்குது. அந்த அபிஷேகம் உங்களில் இருக்கிறதே அப்படிங்கிற கிறிஸ்து இயேசு மகிமையின் ரகசியமாய் என்னிலே வாசம் செய்து வருவதே ரகசியம் ரகசியம். கிறிஸ்து இயேசு மகிமையின் ரகசியமாய் என்னிலே வாசம் செய்து வருவதே ரகசியம் ரகசியம். கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாளிது அக்கிலே என் மதிலாக அரவணைத்து நிற்கிறார். கர்த்தர் தேவன் என்னிலே. பெரிய கர்த்தர் வேற எங்கேயும் இல்லை, நமக்குள்ளே தான் இருக்கார். நம்ம எங்கே போனாலும் நம்ம கூட இருப்பாரா? நம்ம கூட இருப்பார். நிறைய நேரம் நம்ம குழம்பி இருக்கோம். கிறிஸ்து நம்ம கூட இருந்தால் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய புயல் அடிக்கி? ஏன் என் வாழ்க்கை இவ்வளவு இருளாக இருக்குது? ஏன் என் வாழ்க்கை இவ்வளோ ஜீரோ மாதிரி இருக்கேன்? சாதாரண ஜனங்கள் கூட நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே. நான் ஆண்டவரை பற்றி நான் அறிந்திருக்கேன், நான் ஆண்டவரை இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் சத்தியம் தெரிஞ்சு ஏன் எனக்கு கூட இப்படி இருக்குன்னு நினைக்கலாம். ஆண்டவரத்தில் இது நிரந்தரம் அல்ல. இது எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன்? மாற்றி போடுவேன். நீ அதை பார்க்காத, உனக்குள்ளே இருக்க என்னையை பாரு. நான் கர்த்தர், நான் மாறாதவர். உன் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். கொந்தளிக்க கடலை மாத்திரம் நீ பார்க்காத, பெரிய தேவன் என்னையை நீ நோக்கி பாரு, எல்லாம் மாறிப்போகும்னு சொல்லுவார். கொந்தளித்திடும் அலைகளையும் கால் மிதித்திடும் கர்த்தரவர். கொந்தளித்திடும் அலைகளையும் கால் மிதித்திடும் கர்த்தரவர். அடங்கிடுமே அதட்டிடவே அக்கறை நாமும் சேர்ந்திடவே நிகரே இல்லாத சர்வேஷா திகழும் பிரகாசா துதி பாடிட இயேசுநாதா 10,000 நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேஷா திகழும் பிரகாசா. அவர் நிகரே இல்லாத தேவன், பெரிய தேவன். எவ்வளோ பெருசாக இருந்தாலும் என்ன செய்வார்? அதட்டி எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்வார்? மாற்றிக்கூட. நீங்கள் பார்க்குற சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், நம்ம மாற்றுகிற தேவன். நம்முடைய நன்மைக்காக எதனாலும் எப்படினாலும் என்ன செய்வார்? மாற்றுவார். ஆதியில் பார்க்கார், பூமியை உருவாக்க வந்தார். அங்கே என்ன இருந்துதான்? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்துச்சு. ஒழுங்கீனம் இருக்குது, இருள் இருக்குது, ஒன்றுமே இல்லை. எல்லாம் கன்ஃபியூஷன், கேயாஸ், ஒரே குழப்படி. அப்படி தான் உலகம் இருக்குது. இன்றைக்கி நம்ம உங்கள் வாழ்க்கை கூட இதை மாதிரி ஒரு சூனிய மாதிரி இருக்கலாம். எல்லாம் குழப்பமாக இருக்கலாம். எல்லோரும் கேலி பண்ணுத மாதிரி இருக்கலாம். நீ என்ன பிள்ளை வளர்த்துருக்க? நீ என்ன வாழ்க்கை வாழுத? ஏன் உனக்கு ஒரு ஜெயம் இல்லை? ஏதோ நீ சொல்லுதியே அப்படிங்கிற மாதிரி கூட வாழ்க்கை என்ன செய்யலாம்? இருக்கலாம். அதை நம்பாதங்க. ஆண்டவர் இன்னைக்கு மாற்றுகிற கர்த்தர் நம்ம கூட இன்னைக்கு இருக்கார். அவர் அந்த அப்படி பிரச்சனையானதை, உலகத்தை படைத்தது ஆண்டவர் தான். அந்த உலகம் அப்படி இருக்குது. அவர் இன்னைக்கு சோர்ந்து போகலை. இஸ்ரவேலின் தேவன் நினைச்சதான உலகத்தை படைத்த கர்த்தர் சோர்ந்து போகவும் இல்லையா, இளைப்படைவதும் இல்லையா, களைப்படைவதும் இல்லையா. அதனால தான் அவர் இந்த சூரியன்லேருந்து எவ்வளவு ஹீட் வாங்கிக்கிட்டே இருக்குது, வெப்பம் வந்துக்கிட்டே இருக்குது, வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்குது, ஆற்றல் வந்துக்கிட்டே இருக்குது.
அதுக்கு அளவே இல்லை. அவர் உண்டாக்குன சூரியன்றிருந்தே எப்படி இருந்தனா அதை உண்டாக்குன கர்த்தர் எவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவராக இருப்பார், எவ்வளோ சக்தி உள்ளவராக இருப்பார். அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கும், எவ்வளோ பொருள் இருக்கும், எவ்வளவு தங்கம் இருக்கும், வெள்ளி இருக்கும். எல்லா உலகங்களையும் உண்டாக்கின தேவன். ஒரு அடி நிலத்துக்கும் அரை அடி இடத்துக்கும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் எல்லாத்தையும் உனக்குனா தருவேங்க. எல்லாம் வெள்ளி என்னுடையதுங்க, பொண்ணு என்னுடையதுங்க, இந்த பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குட்டிகளும் என்னுடையவைகள்ங்க. எல்லாம் அவருக்குரியது. எனக்கு வெறுமையானதை பார்த்து எப்படி வெறுமையாக இருக்கேன், நான் உண்டாக்குனது இப்படி ஆயிட்டேன், இப்படி இருள் இருக்கேன், எல்லாம் ஒழுங்கீனமாக இருக்கேன் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கல. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணின தேவன், இருளை வெளிச்சமாக மாற்றுகிற தேவன். உளரவே இல்லை, அத்தாரிட்டேட்டிவாக சொல்லுவார், வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாயிடுச்சு. அவ்வளோதான். அன்றைக்கி நம்ம வாழ்க்கை கூட பிரச்சனை உள்ளதாக இருக்கலாம். நம்ம வாயில் என்ன சொல்லணும், நமக்கு அப்படி தான் பிசாசு அப்படி தான் தருவான், இப்படி தான் இருக்குது, இப்படி தான் இருக்குது, அன்றைக்கி நீ ஜோம் பண்ண இப்படி தான் இருக்குது, உன் நிலைமை என்ன செய்யலை, மாறவே இல்லை. நம்ம சொல்லணும், மாறும். இயேசுவின் நாமத்திலே எனது குடும்பத்திலே பூரண சமாதானம் உண்டாகும், இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும், நான் சுகமாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன், என் அலங்கத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்வார், இந்த தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், உன் வெளியே ஆசீர்வதிப்பேன், உன் வீட்டை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதை தான் நம்ம என்ன செய்யணும், என் வீடு நல்லா இருக்கும், என் வீட்டுக்குள்ளே உமக்கு பிரியமில்லாத ஆட்கள் யாரும் வரமாட்டாங்க, வீட்டுக்குள்ளே எந்த ஒரு தவறான காரியமும் நடக்காது, நீதிமானின் கூடாரத்திலோ ரட்சிப்பின் கம்பீர சத்தம் மட்டும்தான் இருக்கும், கூக்குரல் கேட்கப்பட மாட்டாது, அழுகையின் சத்தம் கேட்கப்பட மாட்டாது, சண்டையின் சத்தம் கேட்காது, முறுமுறுப்பு சத்தம் கேட்காது. கர்த்தர் மாற்றுவார். ஒழுங்கீனத்தையும் வெளியே ஒரு இருளையும் ஆழம் பள்ளம் எல்லாம் அப்படி நெகட்டிவ்னஸ் வெளிச்சம் உண்டாக கடவுள். அதே வல்லமே உங்கள் வார்த்தைக்கும் என் வார்த்தைக்கும் கொடுத்துருக்கார். தைரியமாக அந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். பிசாசு சொல்லிலாம் நடக்காதே, நடக்கும். உனக்கும் எனக்கு எந்த உடன்படிக்கையும் கிடையாது. அவருடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரச்சனைகளை எப்படி தான் மேற்கடித்தார், பிசாசின் சோதனையை எழுதியிருக்கிறது வார்த்தை தெரிந்து. இதுக்கு தான் காலையில் எழும்பி இப்போ கையெல்லாம் வைத்து சொல்லலை. இத்தனை பேர் எவ்வளோ வேதம் வாசிச்சுட்டு வந்தோன்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கி தான் மட்டனை வாங்கவும் சிக்கனை வாங்கவும் இல்லாத வேலைகளெல்லாம் பார்க்கவும் அப்படி வந்திருக்கலாம். எல்லா நாட்களும் கம்பல்ஷன் கிடையாது. ஆனால் அது நமக்கு ஒரு ஜீவன், அது நமக்கு ஒரு உணவு, அது நமக்கு ஆறுதல். அன்பான தேவன், அவர்கிட்ட நம்ம பேசுதோம். ஆண்டவரே இன்னைக்கு என்ன வசனம் எனக்கு தாரீங்க. ஒரு நம்ம தூங்குனா கூட நம்முடைய நித்திரை எப்படித்தான் இருக்கணுமா, விழித்து இருக்கணுமா. கர்த்தர் ராத்திரி நேரத்தில் நம்ம கூட பேசுவார், எல்லா நேரமும் நம்ம கூட பேசுகிற தேவன். சூழ்நிலைகள் மூலமாக பேசுவார், ஆட்களின் மூலமாக பேசுவார், அதிகாரிகள் மூலமாக பேசுவார், பிள்ளைகள் மூலமாக பேசுவார், காற்று மூலமாகவும் பேசுவார். அவர் எதையும் வச்சு பேசுவார். அதை கேட்கறதுக்கு நம்ம காது எப்பவும் ஆயத்தமாக இருக்கும். இந்த இருதயம் எப்பவும் நம்பிக்கையோடு தான் இருக்கும். நம்பிக்கை தான் நமக்கு தும்பிக்கை. ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை வெட்டப்பட்டு போனால் ஒன்றுமே இல்லாமல் என்ன செஞ்சிருவான், போயிடுவான். நமக்கு ஆண்டவர் எல்லாத்துக்கும் ரட்சிப்பு தந்திருக்கார். ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா, ஹெல்மெட்ஸ். இப்போ நேற்று பேப்பரில் போட்டிருக்கான், ஹெல்மெட்லாம் அணிய தேவையில்லை, சட்டம் கொண்டு வந்து பார்த்தான், யாருமே அணிய மாட்டேன்னாச்சு. சரி, ஹெல்மெட்லாம் அணியணுங்க கட்டாயம் இல்லைன்னு சட்டத்தை மறுபடியும் திருப்பியாச்சு. ஆனால் நம்ம ஆண்டவர் எப்பொழுது ஹெல்மெட் அணின்னு சொல்லுதார். எந்த ஹெல்மெட் அணியணுமா, ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா, ஹெல்மெட்டை போட்டுக்கோ. எதுக்கு, இவ்வளோ வேகமாக போனாலும் சரி, சப்போஸ் விழுந்துட்டா தலை அடிபட்டுச்சுன்னா என்ன செய்ய முடியாது, ரிப்பேர் பண்ணவே முடியாது. மூளைச்சாவும்பா எதெல்லாமோ சொல்லுதாங்க, அவ்வளோதான். தலையில் பிரெயின் நசுங்கிச்சுன்னா, கால் நசுங்குனா வாழ முடியுமா, கால் நசுங்கி போச்சுன்னா வாழ முடியுமா ஒரு மனுஷனால்? வாழலாம், உயிர் வாழலாம், வேறு மாற்று கால் வைத்துக்கலாம், இல்லை காலே இல்லாமல் வாழலாம், கையை நஞ்சு போச்சுன்னா கூட வாழ்ந்து கொள்ளலாம். ஆனால் தலை நசுங்கி போச்சுன்னா ஒரு மனுஷனால் வாழ முடியாது. அதுதான் ஆண்டவர் ஹெல்மெட் எப்பவும் போட்டுக்கோப்பா. நல்ல சிந்தனைகளால் நம்ம நிரப்பணும். அதுக்கு தான் ஆண்டவர் எல்லா காவலோடும் உடைய இருதயத்தை, அந்த தலை, இருதயம், மனசு, ஆத்மா இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். ஏன்னா அது இடத்துல இருந்தால் என்னது உருவாகுமா,
ஜீவ ஊற்று உருவாகும். அதனால தான் அவர் சொல்ல, நீ ஹெல்மெட் எப்பவும் போட்டுக்கோ, நான் ரட்சிக்கப்பட்டவன், பெரிய கர்த்தர் என்னோட இருப்பார். பிசாசு சொல்லுவான், நீ இப்படி இருக்கிறதுனால நீலாம் ஊழியம் செய்ய போகாத, நீ இப்படி இருக்க, நீலாம் ஆண்டவருடைய பிள்ளைனே சொல்லாத இயேசு எனக்குள்ள மகிமையாக இருக்கார், நான் ரட்சிக்கப்பட்டவர், இயேசு என்னோட இருக்கார். இதுதான் அந்த மனசை எப்போவும் என்ன செய்யணும், நம்ம கர்த்தர் என்னோடு இருக்கார், தேவ பிரசன்னம் என்னோட இருக்குது, அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிட்டார். மரண பரியந்தம் இந்த தேவன் என்னென்னுமுள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். பாடுவோமா? இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலவே, அவர் நித்திய பூயங்கள் உன்னாதாரவே. அநாதி தேவன் அடைக்கலவே, அவர் நித்திய பூயங்கள் உன்னாதாரவே. வாழ்க்கை கானகம் மாதிரி இருக்கலாம், வாழ்க்கை வறண்டு போன மாதிரி இருக்கலாம், அது நிரந்தரம் அல்ல. அதான் சொல்ல வந்திருக்கு, அது நிரந்தரம் அல்ல. எல்லா வனாந்தர பாதையும் மாற்றி போட வல்லவர். பிசாசு சொல்லுவோம், வாழ்க்கையே வனாந்தரம்தான். இல்லை, அடுத்த வனாந்தரத்திலிருந்து உன்னை நான் அழைத்து கொண்டு வந்தேன் அப்படிங்க. வனாந்தரத்துக்குள்ளே நான் மேய்ச்சிக்கிட்டே அலைய மாட்டேன், வனாந்தரத்துலேருந்து உன்னைய நான் அழைச்சேன், இருளிலிருந்து உன்னைய நான் ஒளிக்கு கொண்டு வருகிற கர்த்தர். உன் சங்கடம், உன் சஞ்சலம், உன் துக்கம் எல்லாத்தையும் என்ன செய்வேன், நான் சந்தோஷமாக நான் மாற்றி போடுகிற கர்த்தர் அப்படின்னு இன்னைக்கு கர்த்தர் நமக்கு விசேஷமாக நமக்கு சொல்கிறார் இன்றைக்கி. அதனால் அந்த ஆண்டவர் கையில் தான் நம்மளை ஒப்பு கொடுக்கணுமே ஒழிய அதை விட்டுட்டு பிசாசின் சிந்தனைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, 100க்கு 100 நீங்களும் நானும் ஜெயத்தோடு வாழணும் அப்படின்னு விரும்புதார். ஆனால் அந்த பிசாசு என்ன செய்வான், எப்பொழுதும் எதிர்மறையான காரியங்களையே காட்டுவான், இரவும் பகலும் குற்றஞ்சாட்டிக்கிட்டே இருப்பான், எதையாவது ஒரு குற்றப்பத்திரிக்கையை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்போ நம்ம என்ன சொல்லணும், ஆமாம் நான் ஒரு காலம் இருந்தேன், இந்த பாவத்தெல்லாம் யார் மன்னிச்சிட்டா, இயேசுவின் ரத்தம் மன்னிச்சிட்டு. நம்ம நினைப்போம் நீ வெட்கப்பட்டு போவப்பான், வெட்கப்பட முடியவே முடியாது. தேவ பிள்ளையாகிய நீங்களும் நானும் ஒருபோதும் ஒரு நாளும் ஒரு சூழ்நிலையிலும் வெட்கப்பட முடியாது. ஏன், நம்ம கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆடையே இல்லாமல் அவ்வளவு தன்னைத்தான் வெறுமையாக்கி, எவ்வளோ ஒரு வெட்கமாக இருந்தது. ஒரு வாலிப பையன் 33 வயசு சிலுவையில் தூக்கி அப்படி கிழித்து அவமானப்படுத்தி இழுத்து தண்ணி கொடுக்காம, தண்ணி கேட்டது கூட கசப்பு கலந்த காடியை கொடுக்காங்க, அவர் மறுத்துட்டார். உடலேருந்து ரத்தம்லாம் போயிட்டு ரொம்ப அசிங்கமாக எல்லா ட்ரெஸ்ஸையும் அவுத்து விட்டு உயர்த்தி, எதுக்காக அவர் அவ்வளோ அவமானம் அடைஞ்சார்? நீங்களும் நானும் ஒரு சூழ்நிலையிலையும் அவமானம் அடையக்கூடாது. அதாவது பாவம் அறியாத அவரை பாவமாக்கிட்டார். ஏன்னா நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், நம்ம நீதியாக இருக்கணும். என் பிள்ளைகள் கம்பீரமாக தலை நிமிர்ந்து நிற்கணும், தலை சாய்க்க கூட இடமில்லைன்னு சொன்னார். அப்படியே தலையை சாய்க்கார். நீங்களும் நானும் நிமிர்ந்து நிற்கணும். அதை மாதிரி அவ்வளோ அவமானத்தையும் வேதனையும் நிந்தையும் தாங்கின கர்த்தர் நீங்களும் நானும் ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலையும் அவமானம் அடையவே கூடாது. எல்லா அவமானங்களையும் கர்த்தர் சிலுவையில் சிறப்பாக புகழ்ச்சியாக கனமாக என்ன செய்துட்டாரு, நமக்கு மாற்றி கொடுத்தாரு. நம்ம இதை தான் நம்ம நம்பணும், இதை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி இருக்க சூழ்நிலையை நான் பார்க்கலை, சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசுவை பார்க்கேன், எனக்கு அந்த ஜெயத்தை தான் கர்த்தர் வச்சுருக்கார். இதை தான் நம்ம கற்பனை பண்ணணும். இதுதான் விசுவாசமானது, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமாக இருக்குது. இதை நம்பி அணைத்து கொண்டார்களாம். அணைத்து கொண்டவங்களாம் ஆண்டவர் விசுவாச வீரர்கள் பட்டியலில் வச்சுருக்கார். உண்மையிலே நம்பி அணைத்து கொண்டதா சும்மா ஏதோ கற்பனையில் மட்டும் இருந்துட்டு போகிறதில்ல. நிச்சயமாக அந்த வாழ்க்கையை நமக்கு இந்த உலகத்திலே அப்படி அனுபவிக்கத்தக்கதான கிருபையை தருவார். உலக மனுஷனே சொன்னால் உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளல் அப்படின்னா, வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர்த்தம் உள்ளத்தனைய துயர்வுனா, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணுமா, உயர்வானதை நினைக்கணும். ஆண்டவர் சொன்னார், மேலானவைகளே நாடு, பூமியில் உள்ளவைகளே அல்ல. நம்முடைய இருதயம் என்ன செய்யுமா, கடைசி காலத்தில் இயேசு வரப்போகிற காலத்தில் எல்லாம் பிரச்சனையாகும்போது எல்லாரும் அழுவாங்களாம், புலம்புவாங்களாம். ஒவ்வொரு நாளும் பார்த்து அவங்களுடைய இருதயங்கள்லாம் சோர்ந்து போகுமா. ஆனால் நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமா, தலையை நிமிர்ந்து நடக்கணுமா. இதுதான் அதுக்கு ஏற்ற வேலை.
இன்றைக்கி நம்ம சுற்றி இருக்க பேப்பர்களை பார்க்கும், சுற்றி இருக்க காரியங்களை பார்க்கும், நமக்கு நேரிட சூழ்நிலைகளை பார்க்கும், நம்முடைய கல்வி திட்டங்களில் மாற்றங்கள் வந்துருமோ, நாட்டில் அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, நம்ம இப்படி ஆலயெல்லாம் கட்டவே முடியாதோ, ஆலயத்தில் போய் தொழ முடியாது, இப்படிலாம் வரலாம். ஆனால் எல்லா காரியத்திலையும் தானியேலின் காரியம் எந்த ராஜா வந்தாலும் எப்படி தான் இருந்துதான்? ஜெயமாக தான் இருந்துதான். அதனால் நமது காரியம் யார் வந்தாருன்னு நம்ம காரியம் கர்த்தர் எப்படி தான் வச்சுருப்பார்? ஜெயமாக தான் வச்சுருப்பார். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ராஜாக்களின் இருதயம் கர்த்தரின் காய்களிலே நீர்க்கால்களை போல இருக்கு. எல்லாத்தையும் மாற்றுவார். நமக்கு தெரியாது. சங்கீதம் 104:4 என்ன பார்க்கும்? ஊழியக்காரங்களை என்னதான் மாற்றிடுவாராம்? அக்கினி ஜுவாலையாக மாற்றிடுவார். எல்லாத்தையும் மாற்றிடுவார், செய்திருவார். அவருக்கு யாருன்னே அவர் என்ன சூழ்நிலை என்ன இது ஒன்றுமே இல்லாட்டாலும் எல்லாத்தையும் கொண்டு வந்து முடிச்சிருந்ததை நம்ம பார்ப்போம். ரொம்ப இதாக இருக்குது பாருங்கள். தூதர்களை காற்றாக மாற்றி விட்டுருவார். ஊழியக்காரர் அக்கினிகளாகவும் செய்திருவார். அதான் சொன்ன காற்று மூலமாக ஆண்டவர் பேசுவார். ஃப்ளேமிங் ஃபயராக மாற்றிடுவாராம் ஆண்டவருடைய ஊழியக்காரங்களாம். சும்மா நம்ம பார்க்க அப்படி ஃபிசிக்கலாக ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டு ஏதோ அந்த மாதிரி தெரியும். அவர் எப்படியா மாற்றுதார்? ஃப்ளேமிங் ஃபயர், அக்கினி ஜுவாலை. பக்கத்தில் கூட என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி தள்ளுதாங்க. அவங்களுக்கும் அது ஒரு ஏசி ரூமாக மாறுது. தேவாதி தேவன் அவங்களோடு சேர்ந்து வாக்கிங் போகிறார். இன்னும் இப்படிப்பட்ட காலத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நம்ம சபைகளில் நம்ம வாழ்க்கைகளில் சர்வசாதாரணமாக மாறும். கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி போடுவார். ஒவ்வொருத்தரும் மற்றவங்ககிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உங்களை பார்த்தோன்னா சரி போங்க, ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் அற்புதங்கள் தாராளமாக நடக்கும். இதை தான் நம்ம நம்பணுமே ஒழிய மற்ற மக்களை மாதிரி நாமும் கவலைப்பட்டு நம்மளை வேதனைப்படுத்த வருவாங்க. பல வார்த்தைகளை சொல்லுவாங்க. அதை இருதயத்தில் வாங்கி கொள்வதும் வாங்கி கொள்ளாத நம்ம கையில் தான் இருக்குது. ரிசீவ் அண்ட் பாஸ் இட்டான்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன் ரிசீவ் கூட பண்ணக்கூடாது. அதை அப்படியே தூர தட்டிட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடணும்னு சொல்லுவாங்க. நான் அந்த காதில் வாங்கி அப்படியே என்ன செஞ்சிடணும், வெளியே தள்ளி எரும மாட்டு தோல் மாதிரி. ஏன்னா நமக்குள்ளே பெரிய ஜெய கம்பீரமான கர்த்தர் நமக்குள்ளே இருக்கார். நம்ம யாரும் சபிக்க முடியாது, ஆசீர்வதிக்க மட்டும்தான் முடியும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்களும் நானும் யார்? இஸ்ரவேல், ஆபிரகாமின் குமாரத்தி. நம்மளை யாரும் கட்டி போட்டு வச்சுருக்க முடியாது. அதுக்கு குவாலிஃபிகேஷன் நீ கதறணும் புலம்பணும்லாம் இல்லை. ஆபிரகாமின் குமாரத்தியாக நீ இருக்கியா, உனக்கு ஆசீர்வாதம் விடுதலை தான். நீ இஸ்ரவேலாக இருக்கியா, ஆசீர்வாதம் தான். உன்னை யாரும் சபிக்க முடியாது, உன்னை யாரும் கட்டி போட முடியாது, உன் முன்னேற்றத்தை யாரும் பறித்து கொள்ள முடியாது. பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க. பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க. கர்த்தர் என் மேலுங்க, கடுகளவு பயமில்லைங்க. என் கர்த்தர் என் மேலுங்க, கடுகளவு பயமில்லைங்க. பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க. பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க. கர்த்தர் என் மேலுங்க, கடுகளவு பயமில்லைங்க.